ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு சிறப்பு தொகுப்பா நாமே வளர்ப்போம், நாமே சாப்பிடுவோம் என்ற தலைப்பு தான் பார்க்க போகிறோம். இப்போது எல்லாம் வேகமாக நடக்குதுங்க. விரைவில் வளரும் காய்கறி, விரைவில் வரும் லாபம், விரைவில் ஓடும் வாழ்க்கை. ஆனால் இயற்கை மெதுவாக தாங்க வேலை செய்யுது. முன்னாடி தேங்காய் மரம்லாம் பல வருடம் கழித்து தான் காய் கொடுத்தது. இப்போ 2-3 ஆண்டுலேயே காய் தருது. ஆனால் சுவை, சக்தி, தரம் எல்லாமே மாறிடுச்சிங்க. நாம் வேகமாக சாப்பிட்றோம். அதே வேகத்தில் உடலும் சோர்ந்து போயிடுது. தினசரி தேவையை நாமே வளர்க்கணும். பெரிய பண்ணை வேண்டாங்க, சிறிய இடம் போதும். நம்ம வீட்டு மாடியில் கூட வளர்க்கலாம். புதினா, மிளகாய், தக்காளி, கத்திரிக்காய், வெள்ளரிக்காய், முருங்கைக்கீரை, பாகற்காய், குறைந்தது தினசரி பயன்படுத்தும் ஒன்றையாவது வளர்க்கலாம். ரசாயனம் இல்லாமல் வளர்ப்போம். ரசாயனம் உரம் வேண்டாங்க. அதுக்கு பதிலாக பசு சாண உரம், வீட்டு கிச்சன் கழிவுகள், வேப்பம் பூண்டு, வேப்ப எண்ணெய், முட்டை ஓடு, வாழைப்பழத்தோல், இது மண்ணையும் காப்பாற்றும், உடலையும் காப்பாற்றும். குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும். குழந்தைகள் தோட்டத்தில் வேலை செய்தால் பொறுப்புடன் கற்றுக்கொள்வார்கள். இயற்கையை நேசிப்பார்கள். ஆரோக்கிய உணவு பழக்கம் வரும். இது அவர்களின் எதிர்கால முதலீடு. நாம் வளர்த்த காய்கறியை நம்பிக்கையுடன் சாப்பிடலாம். சுவையும் அதிகம், ஆரோக்கியமும் அதிகம். வாழ்க்கைக்கு ஒரு சின்ன செய்திங்க. குறைந்தது 20% உணவை நாமே வளர்த்து வந்தோம்னா மண்ணையும் காப்பாற்றுவோம், உடலையும் காப்பாற்றுவோம், குடும்பத்தையும் காப்பாற்றுவோம். ஒரு மரம் நடுவது ஒரு நற்செயல். இது நமக்கு உலகுக்கும் நன்மை தரும். நன்றி. நாளை சந்திப்போம். வணக்கம்.